விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்க இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த எங்க மூலமா சொல்ல வருது அப்படிங்கிறது தாங்க விஷயமே. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. விருச்சிக ராசியோட கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா? தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்க. விருச்சிக ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இந்த 2026ல நடந்த சனி பெயர்வு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய பாரம் குறைய போகிற, மன நிம்மதி கிடைக்க போகிற ஒரு உன்னதமான நாளா அமைஞ்சிருச்சுங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான விஷயங்கள் ஏற்பட போற மிகப்பெரிய திருப்பு முனையை பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோங்க. இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அர்த்தாஷ்டம சனியின் பிடியில ஏற்பட்ட அலைச்சல்கள், தாயாரோட உடல்நல குறைவுகள், வீடு மற்றும் வாகனங்களால ஏற்பட்ட வீண் செலவுகள், யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத குடும்ப போராட்டங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் அறியுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்கள். எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்றவங்க. வெளியே நீங்க ஒரு போராளியா காட்டி கொண்டாலுமே உங்க உள்ளுக்குள்ள கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட காயங்கள் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் யாருக்கும் துரோகம் செய்யலையே, இருந்தாலும் என்னோட நிம்மதி ஏன் பறிப்போச்சு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுக்கான ஒரு மங்களகரமான காலம் இப்போ வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓ முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு உங்க மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட உங்களுக்கு அந்த முருகப்பெருமானினுடைய அன்பும் ஆதரவும் முழுமையா கிடைக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. இப்ப நடந்த இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 5ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காருங்க. நவ கிரகங்களின் நீதிமானான சனி பகவான் விருச்சிக ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற கடினமான நிலையிலிருந்து விடுதலை அளிக்க போறாருங்க. கடந்த 2.5 வருஷமா 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பல மன உளைச்சல்களையும் சொத்து பிரச்சனைகளையும் தேவையற்ற அலைச்சல்களையும் தந்த சனி பகவான் இப்போ உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போறாரு. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைக்கிறது போலவோ இருந்திருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போற மருந்தா இப்போ அமைய போகுது. அந்த பெண் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு சகோதரியா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெண் தோழியா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்களோட வாழ்க்கையில திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தரப்போகுது. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எதையுமே ஆழமா நேசிக்க கூடியவங்க. ஆனா அர்த்தாஷ்டம சனி காலத்துல உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப உண்மையா இருந்திருப்பீங்க, ஆனா அதே நபர் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம இருந்திருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்களோட மன உறுதியை செதுக்க வச்ச ஒரு கர்ம பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ விருச்சிக ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்க. இது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரப்போகுதுங்க. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு இப்போ அந்த தடைகள் நீங்கி மங்கள செய்திகள் வரப்போகுதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் தீர புதிய வழிகள் பிறக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய வசந்தம் தொடங்க போகுதுங்க. நீங்க இது வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போ உங்க கையில தானா தேடி அமைய போகுதுங்க. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை விட சிறந்த ஒன்றை இப்போ அடைய போகிறீங்க. இப்போ அந்த பழைய கசப்பான நினைவுகள் உங்களுக்கு மறையிற காலமாக இருக்க போகுது. சனி பகவான் மாறும்போது உங்கள் சிந்தனையில் ஒரு முதிர்ச்சி பிறக்கும். யாரை உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக வச்சிருக்கணும், யார்கிட்ட இருந்து நீங்கள் கண்ணியமாக இடைவெளி விடணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலம் ஏற்கனவே பிறந்திருக்குங்க. 5ஆம் இடத்து சனியின் காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் உங்கள் அறிவாற்றல் மற்றும் திட்டமிடல் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி பிறக்குங்க. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சு கொள்ளாத உங்கள் உறவினர்கள் இப்போ உங்கள் நியாயத்தை உணர்ந்து உங்ககிட்ட சமாதானமாக பேசுறதுக்கு முன் வருவாங்க. இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்கள் பொறுமையை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. இந்த மாற்றம் உங்கள் குடும்ப உறவுகள்லேயே ஒரு பெரிய நேர்மையான மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. தேவையற்ற சந்தேகங்களை விலக்கி ஒரு பரஸ்பர நம்பிக்கை பிறக்க போகுதுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை புகழ்ந்தவங்க உங்கள் கஷ்ட காலத்தில் மறைஞ்சிருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே போலி உறவுகள் இறைவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஒரு செயல்முறையாக இது பார்க்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருக்க போகிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா விருச்சிக ராசியோட ஜாதகத்தில் செவ்வாய் உங்கள் ராசினாலதான் இருக்காருங்க. 5ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடு. செவ்வாய்க்கும் குருவுக்கும் நட்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஆன்மீக தெளிவை தரப்போகுதுங்க. அந்த பெண் உங்க மனசோர்வை நீக்கிற ஒரு நல்ல சக்தியா திகழ்வாங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான காலகட்டங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதலையும் குறிக்கும் அப்படிங்கிறதால உங்க காதல்ல சில சோதனைகள் வரலாம். உங்க அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா மற்றவங்களோட தலையீடு காரணமா சில கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் விஷயத்துல ஒரு பெண் நண்பரின் மூலமா ஒரு குழப்பம் அல்லது ஒரு உண்மை உங்களுக்கு வெளிப்படும். அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி பெரியவர்களோட சம்மதத்தை பெற முயற்சி செய்யணும். திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரப்போகுதுங்க. தவறான உறவுகள் கிட்ட இருந்து விடுபட்டு தவித்தவங்களுக்கு இப்போ ஒரு உண்மையான நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியா மாறப்போகுதுங்க. 5ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது உங்க குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ, வீண் பிடிவாதங்கள் ஆன்மீக பயணத்திற்கு பிறகு எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க. உங்க குழந்தைகளோட கல்வி அல்லது வேலை வாய்ப்பு குறித்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அந்த நேரத்துல நீங்க பழைய கசப்புக்களை எல்லாமே மறந்து உங்க துணையோட நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு புதிய அஸ்திவாரத்தை பெறப்போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ ஒரு புதிய யுத்திகளை கையாளலாம். பூர்வ புண்ணிய ஸ்தான சனி அப்படிங்கிறதால நீங்க முன்னாடி செஞ்ச நல்ல காரியங்களுக்கான பலன் இப்போ உங்க தொழில்ல லாபமா வருங்க.
புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார விரிவாக்கத்திற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய முதலீடு அல்லது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மேலதிகாரிகளோடு இருந்த கசப்புகள் நீங்கி உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. பொருளாதார ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை இப்போ உங்களுக்கு கைகூட போகுது. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த பதிவு உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. இந்த காலம் மிகப்பெரிய அளவில் சத்தம் இல்லாதது மாற்றத்தை கொடுக்க உங்களுக்கு வரப்போகுதுங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணலாம், ஆனால் உங்களுக்குள்ள மிகப்பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், என்றைக்குமே தெய்வம் இறங்கி வந்து உதவி செய்யாது. பிரபஞ்சம் ஒரு சிக்னலை தாங்க கொடுக்கும். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முடிவு பண்ண போகிறீங்க. அந்த முடிவுகளால் உங்களினுடைய அடுத்த கட்டமே வாழ்க்கையில் மாறப்போகுது. என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் இத்தனை நாளாக ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோ பதிவை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்தாதீங்க. இது ஒரு சாதாரண வீடியோ பதிவு கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி அதே விஷயம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துச்சு இல்லையா, அந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. யாரை பிடிச்சு வைக்கணும், யாரை விடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறக்க போகுது. அந்த புரிதல் மெதுவாகத்தாங்க வரும். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்களை இழந்ததுக்கு அப்புறமா தான் வரும். அதுதான் காலத்தோட சூட்சமம். சனீஸ்வரன் சில விஷயங்களை சாயம் வெளுத்த பின்பு தான் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் எப்போவுமே சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சூழ்நிலை கிடையாது. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புரிதல் இல்லாததுனால நிறைய யோசிச்சு நீங்கள் சோர்வாயிருவீங்க. இந்த நாட்களில் உங்கள் மனசு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க தயாராகிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி இழுத்து பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அது பலகீனம் கிடையாது, அதுதாங்க உங்களோட மாபெரும் பலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களை சுற்றி வச்சிருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட இருந்து வெளியே வருவீங்க. சில உறவுகள் கிட்ட நெருங்கி போவீங்க. அதாவது உறவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வடிகட்டப்படுங்க. நீங்கள் யாரையுமே பிடிச்சி இழுக்க வேண்டாம். என்னோட வா, என்னோடையே இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களோட மாற்றமே காரணம். என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் எல்லா விஷயத்துலையும் நம்பிட்டு இருக்கீங்க. கவனமாக கேளுங்க. இந்த 10 நாட்களில் இப்போ முடிஞ்ச 10 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அமைதியான முடிவுங்க. இப்போ இந்த நாட்களில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அடுத்த 6 மாதத்தோட தசையவே தீர்மானிக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி தெரியாது, அதுதாங்க காலத்தோட சூட்சமும் கூட. ஆனால் உள்ள ஒரு முடிவு உருவாக ஆரம்பிக்கும். யார்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும், எந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்த விஷயத்த அமைதியாக விட்டுறணும், இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. இந்த முடிவு கோபத்தால் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது, தெளிவால் எடுக்கக்கூடிய முடிவு. இது சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறது பல நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுறது பெரிய செயல் கிடையாது. அமைதியாக எடுக்கப்படுற ஒரு சின்ன முடிவு தான். அந்த அமைதியான முடிவு அடுத்த 6 மாதத்தில் பாதையை தீர்மானிக்கும். அதனால தான் இந்த காலம் சாதாரண காலம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்ற ஆரம்பிக்கும் நேரம். தொழில் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் ஆரம்பிக்குது. வெளியில் பெரிய மாற்றம் நடந்தது மாதிரி தெரியாது. நீங்களோ யார்கிட்டையும் சொல்லாமல் தான் இருப்பீங்க.
ஆனால் உங்களுக்குள்ள ஒரு திட்டம் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு புதிய யோசனை தோன்றலாம் அல்லது ஒரு சிறிய நகர்வு செய்யப்படும். எத்தனை நாளைக்கு தான் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அடுத்த கட்டத்திற்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். இல்லைனா இப்படி மாறினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாற்று சிந்தனையும் மெதுவாக உருவாகலாம். இது உடனே நடக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஆனால் இது முக்கியமான ஆரம்பம். இந்த சிந்தனைகள் தான் பின்னாடி பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைய போகுது. பல நேரங்களில் தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய முடிவால் வராது, ஒரு அமைதியான யோசனையால் தான் ஆரம்பிக்கும். அந்த யோசனை, அந்த சிறிய திட்டம், அந்த மாற்று சிந்தனை, இது எல்லாமே உங்களோட எதிர்காலத்தின் விதைகள். இப்போ இது ரொம்ப சின்ன ஒரு விஷயந்தாங்க. இப்போது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் எதிர்காலத்தை எட்டி பார்த்தா இதுதான் உங்கள் மாற்றத்திற்கான ஆரம்பம் அப்படின்னு புரியும். இந்த காலகட்டத்தில் திடீர்னு பெரிய பணவரவு வர்றது மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது, ஆனால் பணம் குறித்த ஒரு தெளிவு ஆரம்பிக்கும். எதுக்காக செலவு செய்யணும், எதுக்காக செலவு செய்யக்கூடாது, எதை தவிர்க்கணும், எது தேவையான செலவு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஆழமாக மனசில் உருவாகும். முன்னாடி கவனிக்காமல் செலவு செஞ்ச விஷயங்கள்ல இப்போ நீங்கள் யோசித்து முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இது கட்டுப்பாடு கிடையாது, இதுதாங்க புத்திசாலித்தனம். பணம் அதிகமாக வர்றது மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது. பணத்தை சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிஞ்சாதான் உண்மையான முன்னேற்றம். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கிற ஒரு சிறிய பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள், ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிலிட்டியை கொடுக்கும். அதனால் இந்த காலம் பணவரவு காலம் கிடையாது, பணத்தை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய காலம். நினைவில் வச்சுக்கோங்க, இந்த வாரம் பணத்தில் புத்திசாலித்தனம் தான் உண்மையான அதிர்ஷ்டம். வரக்கூடிய நாட்களில் உங்களோட மனசில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு உடனே, அதாவது கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் பதிலை சொல்லியிருப்பீங்க. அப்பேற்பட்ட இடங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசித்து பதிலை சொல்லுவீங்க. அந்த மாதிரி உங்களினுடைய நிலைமை மாறும். அதே மாதிரி தான் உங்களினுடைய வாழ்க்கையும் பொறுமையாக மாற ஆரம்பிக்கும். நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உடனடி எதிர்வினைகள் குறையும். கவனித்து பார்க்கும் பழக்கம் அதிகரிக்கும். எதிர்வினைகளே எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே உடனடியாக நீங்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு இனி எப்போவுமே நினைக்காதீங்க. யாராவது எதையாவது சொன்னால் கூட அதை உடனே மனசில் நீங்கள் எடுத்துக்காமல் தூரத்திலிருந்து அதை பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாற்றம் வெளியில் பெருசாக தெரியாது, ஆனால் இது மிக முக்கியமான மாற்றம். ஏன்னா எல்லா விஷயத்திற்குமே உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது சக்தி கிடையாது. எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே அதுவே மாபெரும் யுக்தி. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதி ஓட்டம் இல்லைங்க, அது மாபெரும் தெளிவு. அந்த அமைதி எந்த ஒரு விதத்திலையுமே உங்களுக்கு பலவீனமாகாது. அது உங்களோட கட்டுப்பாடு. யார்கிட்டையும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிய வரும். முன்னாடி இவங்கெல்லாம் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணீங்க. அந்த இடத்துல எல்லாம் இப்போ அமைதியாக இருக்க தேர்வு செய்ய போகிறீங்க. யாராவது புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்க மாட்டீங்க. யாராவது கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனியும் ஓடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுக்க போகிறீங்க. புரியணும் அப்படின்னு தொடர்ந்து விளக்கத்தையும் யாருக்கும் கொடுத்துட்டே இருக்க மாட்டீங்க. இந்த மாற்றம் தூரமாகி போகிறது கிடையாது, இது உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கும் நிலை. இத்தனை நாளாக மற்றவங்களுக்குனே வாழ்ந்த விருச்சிகம் இனி தனக்காக வாழ ஆரம்பிக்க போகுது. சில நேரங்களில் பிடிச்சு வச்சிருக்கிறது பலம் அல்ல அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுத்து வாழ்க்கையை வாழ போகிறீங்க.